Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து இந்த ரவுண்ட் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி காலையில் தான் வீடியோ போட்டிருந்தோம். ரவுண்ட் 4க்கு மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ரிவிஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுபடியே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க. இது கூப்பிட்ட பின்னாடி நமக்கு நிறையா கால்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் 4க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, அதனால் ரவுண்ட் 4க்கு வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். கண்டிப்பாக மெயில் வந்திருக்கணும். சரியா? அப்படி மெயில் வரல அப்படின்னா நீங்கள் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ எஸ்சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 158லேருந்து உங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. சரியா? அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 158லேருந்து கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். இந்த அவரோட சீட் அலாட்மெண்ட், அதாவது எந்த காலேஜுக்கு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கதை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் சொல்லி மெயில் வந்திருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க. சரியா? இவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கும் போது அது வந்து மேக்ஸிமம் ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நேம் இருக்குது அபினேஷ் அப்படின்னு சொல்லி பையன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 31/7/2024 11 மணிக்கு அண்ணா ஆடிட்டோரியம் நம்ம போகணும். சரியா? அப்போ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதில் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் தான் வரப்போகுது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இனிமேல் வரக்கூடிய எல்லா சீட்ஸுமே மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் நமக்கு கிடைக்க போகுது. அதனால் ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் அட்மிஷன் போட்டாலும் ஒன்று தான். இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா? டேரெக்டாக காலேஜ் போய் அட்மிஷன் போட்டாலும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா வந்தாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வரப்போகிறோம். எப்படி இருந்தாலும் இந்த 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரப்போகுது. சரியா? நீங்கள் டேரெக்டாக வந்தாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலிமா வந்தாலும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்சிக்கு வந்து எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 134 கட் ஆஃப் வரைக்கும். சரியா? 134 கட் ஆஃபுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், உங்களே கூப்பிட்ருப்பாங்க. சரியா? அதே மாதிரி எம்பிசிக்கு நம்ம பார்க்கும்போது வந்து லாஸ்ட்டாக நமக்கு இருக்குது எம்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எம்பிசி வந்து ரொம்ப, அதாவது தள்ளி தான் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்ருக்காங்க. பிசி மட்டும் தான் நமக்கு ரொம்ப தூரம் போயிருக்கு. எம்பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக கூப்பிட்ருக்க கட் ஆஃப் வந்து 146. சரியா? 146 தான் எம்பிசி கூப்பிட்ருக்காங்க. பிசிஎம்க்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. எல்லா பசங்களையும் கூப்பிட்டாங்க. பிசிஎம்க்கு அப்ளை பண்ண எல்லா பசங்களுமே ஏற்கனவே கூப்பிட்டாங்க. எம்பிசிக்கு 146 வரைக்கும் தான் கூப்பிட்ருக்காங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்சிஏக்கு பார்க்கும்போது எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 147.5 வரைக்கும். சரியா? 147.5 வரைக்கும் எஸ்சிஏக்கு கூப்பிட்ருக்காங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 151.5 வரைக்கும் தான் கூப்பிட்ருக்காங்க எஸ்டிக்கு. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 151.5 வரைக்கும் தான் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் மேபி 150 இருக்கலாம். இல்லை அதுக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து வரலாம், வராமலும் போகலாம். சரியா? ஏன்னா வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து நடந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வீடியோ வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் 4 வரைக்கும் கவுன்சிலிங் நடந்ததே கிடையாது. அடுத்து ரவுண்ட் 5 கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நீங்கள் இருக்கிற நிலமையை பார்த்தோம்னா பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டில் கரெக்டாக நீங்கள் போயிருங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிருங்க. காலேஜ் பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் 20,000 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். காலேஜ் ஓகே பண்ணிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டேரக்ட் அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.